வணக்கம் நண்பா. இன்றைக்கி February 8, 2026 என்னுடைய மாரத்தான் பயணத்தோட 2வது மாரத்தான் இது. ஸோ வந்து 2 வாழைப்பழம் ஒரு பிளாக் காஃபியில் ஆரம்பித்தேன். எப்போவுமே நார்மலாக ஒரு பிளாக் காஃபி மட்டும் தான் குடிச்சிட்டு ரன்னிங் போவேன். இது மாரத்தானில் ஒரு பெஸ்ட் டைமிங் காட்டினதால ஒரு 2 வாழைப்பழத்தை சேர்த்து அடித்தாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 5K ஓடினேன். ஸோ இந்த தடவை 10K ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10K ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ட்ரைனிங் செக்ஷனில் ஓடி இருக்கேன் 10K. ஒரு பெஸ்ட்டு டைமிங்கில் இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையாசும் சேர்த்து ஒரு தம்ஸ் அப் வச்சுட்டு என்னுடைய வெள்ளை குதிரையை தூக்கிட்டு பீச் ரோடில் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் மாரத்தான். ஸோ பீச் ரோடு ரொம்ப காலியாக இருந்தது. காலையில் ட்ராவல் பண்ணும்போது செம்ம வைப்பாக இருந்தது. ரோடு வேறு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா எப்போவுமே க்ரௌடாக இருக்கக்கூடிய ரோடு. ஃப்ரீயாக இருந்தோன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நானும் கையாசும் போயிட்டு இருந்தோம். மெயினாக ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பிரசிடென்சி காலேஜ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னாங்க. சரி நம்ம படித்த காலேஜ் ஆச்சு, அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணால் அப்புறமாட்டி பார்த்தா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மாற்றிட்டாங்க. நீங்கள் யாராவது பிரசிடென்சியில் படிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இதான் எங்களோட காலேஜ். 2009 to 12 பேட்ச். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் காலேஜ் லைஃப்லாம். அப்புறமேட்டு ரீச் ஆகிட்டோம் இடத்துக்கு. பார்த்தா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி கையாசே கவலைப்படாத, இனிமேல் தான் எல்லோரும் வருவாங்க, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. வார்ம் அப் செக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லோரும் வார்ம் அப் பண்ணாங்க. நாங்களும் கூட சேர்ந்து வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போயாச்சு. போய் நின்னோம். ஓரளவு க்ரௌடு வந்துருச்சு. எல்லாம் நானும் கையாசும் ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணி நான் இது டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமிங்கும் உள்ளே முடிக்கணும்னு வைக்கல. ஆனால் நான் வந்து ட்ரைனிங்கில் என்ன டைமிங்கில் முடிச்சனோ அதை விட ஒரு பெஸ்ட்டு டைமிங்கில் முடிக்கணும். அது ஒரு செகண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1 மினிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பித்தோம் நானும் கையாசும். கையாசுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு 10K அவன் ஓடுறான். ஓட மாட்டான்னு நினச்சான். பார்த்தா அவன் என் லெவலுக்கு ஈடு கொடுத்து என் கூட வந்துகிட்டே இருந்தான். பார்ட்டிசிபேஷனில் நிறைய பேர் வந்து சில பேர் ஓடினாங்க, சில பேர் நடந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. மாரத்தான் வந்து எனக்கு ரீசெண்டாக தான் ஒரு அடிக்ட் ஆன அந்த மாரத்தானுக்கு. என்னோடய ஏமுன்னு பார்த்தீங்கன்னா, ஏமுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆசை. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு. நம்ம சிவகங்கை சிங்கம் அவர் இருக்காப்புல, இந்த ப்ரோ கேம் வந்து முடிச்சுட்டு வந்தாப்புல, அந்த மெடலை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அதில் அது வந்து ஒரு 4 ஸ்டேட்டோட மாரத்தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கல்கத்தா, டெல்லி, மும்பை, பெங்களூர்னு நினைக்கிறேன். அந்த 4 ஸ்டேட்டு இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா ப்ரோ கேம்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் ஒரு மெடல் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம லைஃப்பில் ஒரு டைம் அச்சீவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா மாரத்தான்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது சென்னையில் ஃபேமஸாக நடக்கிறது, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்க ஏரோவில் மாரத்தான், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு எய்ம் வச்சுருக்கேன். நம்மளுடைய சடன் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ½ மாரத்தான் ஓடுறது தான். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் 10K வந்திருக்கோம். அடுத்து 21K போகணும். அதுதான் நம்ம இப்போதைக்கு ஒரு கோலு. லைஃப் டைம் ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ கேம் அடிக்கிறது தான். ஸோ ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்லாம் 165 வந்துருச்சு. 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு 5 கிலோமீட்டர் தான்டா விட்டுறாதான்னு சொல்லிட்டு மூச்சை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். செம்ம டயர்டாக இருந்தது. ஸ்வெட்டிங்லாம் செம்ம ஸ்வெட்டிங்கு. இதனால் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடினோம். ஒரு வழியாக எண்டு பாயிண்ட் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுது. எண்டு பாயிண்ட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு தனி ஒரு சந்தோஷம். மாறா ஜெயிச்சிட்டடா. ஒரு வழியாக வந்து 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டோம். நான் ஸ்டாப்புங்க. எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் கூட எடுக்கலை. ஒரு இடத்துல கூட நடக்கலை. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நடக்கிறேன்னே இது தான். அதுக்கப்புறம் மட்டும் மெடல் கொடுத்துட்றாங்க. பெரிய க்ரௌடெலாம் இல்லை, மீடியமான க்ரௌடு தான். மெடலில் வாங்கி போட்டுட்டு ஜாலியாக. மெடல் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா, அதில் 10Kன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. எல்லாருக்கும் காமனான மெடல் தான் கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி நானும் கையாசும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்த மாரத்தானில் பார்க்கலாம். என்னுடைய எவ்வளோ பெஸ்ட் டைமிங்கில் முடிச்சுன்றது கடைசியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது சிப் அப்படின்னால அது மெசேஜ் வந்தது பாருங்கள். இதாங்க நான் முடித்த டைம். 1 மணி நேரம் 7 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். நார்மலாக ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 14 நிமிஷம் முடிச்சிருக்கேன். ஸோ பெஸ்ட்டாக முடிச்சிருக்கேன்.